அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவுதான பெண்கள், ஏன் நம்ம சேனலுக்கு இந்த தலைப்பு? போன காணொளியில, அதாவது இந்த சேனலோட முதல் காணொளியில இந்த தலைப்பை தான் விளக்கணும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறதால மகளிர் தின வரலாறு சுருக்கமா சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புக்கான விளக்கத்தை 2வது காணொளியா நம்ம வச்சோம். சரி, இப்போ இவ்வளவுதானா பெண்கள் அப்படின்னு ஏன் இந்த சேனலுக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பெண்களை குறைவா சொல்றதுக்காக கிடையாது. பெண்கள் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா நம்ம பெண்கள்ல நிலை, ஆழ்நிலை, மனநிலை இதெல்லாம் பொறுத்து நம்ம சில வகைகளா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ முதல் வகையா நம்மள சில பேர் எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்ட, அது வீட்டு வேலைகள் மட்டுமா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போயிட்டு அலுவலகத்துக்கு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம அளவில் நம்ம வேலைகளை சரியாக செஞ்சு நம்ம குடும்பம் நல்லபடியாக நடந்தா அதில் நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். இதில் தப்பு இல்லை, நல்ல மனநிறைவு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களோட மட்டுமே அடங்கிடுறது இல்லை. சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தும். சமயங்களில் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கலாம், புரட்டி போடலாம், இல்லை மேலும் செழுமையாக்கலாம், எப்படி வேணா இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம வீட்டை மட்டுமே பராமரித்து கொண்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சமூக நிகழ்வுகளாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அது ஆக்கப்பூர்வமோ எதிர்மறையோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு என்னுடைய வேலைகளோட நான் மனநிறைவோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரிதானா? இப்படி சுருங்கலாகும் பெண்கள். அடுத்த பிரிவு, நம்மள சில பேருக்கு நிறைய சாதிக்கணும், ஏதோ ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு துறை கூட அவங்க மனசுல இருக்கும். ஆனா நம்மளால சாதிக்க முடியுமா, நமக்கு அந்த திறன் இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அப்ப நம்மளே அறியாம நம்ம என்ன நினைப்போம், இந்த திறன் நம்ம கிட்ட இல்லை, நம்மளால இது சாதிக்க முடியாது அப்படின்னு நம்மள இறக்கி குறைவா மதிப்பிட்டு அந்த இலக்கை நோக்கி மாட்டோம். சில சமயம் என்ன ஆகும்னா, இதுக்கு கூடுதலா வலு சேர்க்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களே சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவங்க வீட்டு வேலை செய்யறதும் சரி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ரொம்ப லகுவா சொல்லிடுவாங்க. ஆனா பெண்களுக்கும் உண்மையிலேயே ஒன்றும் தெரியாதான். இன்னொரு வகையில பார்த்தோம்னு சொன்னா, தனக்கான அடையாளத்தை துறந்து விட்டு, இல்லைன்னா அடையாளம் இல்லாமல் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு ஒரு ரசிக மனோபாவத்துடன் சொல்லலாம். அது ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு நபராக இருந்தாலும், அந்த நபர் எந்த துறையில் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு நபரை இல்லைன்னா ஒரு கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொள்கையோ ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு ஒரு அலசல் இல்லாமல், எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் கண்மூடித்தனமாக ஒன்றை பற்றி கொண்டிருப்பது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரியா நம்ம செயல்படும் பொழுது நமக்கான அடையாளத்தை இழக்கிறோம். இது சரிதானா? இவ்வளவுதானா? நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு வகை இருக்கும் நம்மள. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சாதனை படைச்சிருக்காங்க. நம்ம பெண்கள்ல பலரையும் பார்த்துருக்கோம். நிறுவனங்கள்ல பெரிய பொறுப்புல இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல்லையும் பெரிய சாதனைகள் படைச்சிருப்பாங்க. பெரிய பெரிய அரசாங்கங்களை நிர்வகிக்கிறவங்களா இருப்பாங்க. உலக நிறுவனங்கள்ல பல இருப்பாங்க. ஏன் சமயத்துல இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவிலும் இருப்பாங்க. இப்படி பல உயரங்களை எட்டிய பெண்மணிகள் இருக்காங்க. விஞ்ஞானிகளா, மருத்துவர்களா, உலக தலைவர்களா இருக்காங்க. அதோட அவங்களுடைய எல்லை நிறைவு பெறுகிறதா, அது கூட அவ்வளவுதானா பெண்கள் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தான் பெற்றுக்கொண்ட இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கும் பொழுதுதான் அவள் முழுமையான மேன்மையை அடைகிறாள். ஒரு சமூகத்துக்கு எப்படி திரும்பி கொடுக்க பல வழிகள் இருக்கு. தட்டில இருந்து போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு கல்வி இல்லாமையோ
வாழ்நிலை காரணமாகவோ போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த பெண்கள் துணை நிற்கலாம். சமூக பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பலாம். கல்வி, வேலை வாய்ப்பு இதையும் தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பங்களிக்கும் வண்ணம் நல்ல விழிப்புணர்வை இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடலாம். இது எல்லாமே பெண்களால முடியும். ஏன்னா பெண்ணால தன்னையும் முன்னேற்றிக் கொண்டு இந்த சமூகத்தையும் முன்னேற்ற முடியும். அந்த காலத்துல ஆணாதிக்க சமூகமா இருந்த பொழுது, சாதிய படிநிலை பெண்களை அடக்கி ஒடுக்கிய பொழுது போராடிய பெண்கள் தான் இந்த காலத்துல நம்ம சுதந்திரமா தலை நிமிர்ந்து நடமாடுவதற்கான வழிவகுத்தவங்க. அன்னைக்கு அவங்க போராடும் பொழுது சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்காக அவங்க திரும்பி தரல. சமூகத்திலிருந்து தனக்கு கிடைக்காத மரியாதை, தனக்கு கிடைக்காத உரிமை, தனக்கு கிடைக்காத சமத்துவம், தனக்கு கிடைக்காத நீதி, இது வருங்கால தலைமுறையினரையும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணம், இந்த காரணங்களால அன்னைக்கு அவங்க களத்துல இறங்கி போராடினாங்க. அதன் விளைவுதான் இன்னைக்கு நாம் அடைந்திருக்கும் சுதந்திரம். இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல பெரிய பெரிய அளவுல தடம் பதிருக்காங்க, முன்னோடியா இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் தன்னலமற்ற தியாகம் செய்த அந்த நாளைய பெண் போராளிகள். இப்ப பெண்களால எவ்வளவோ சாதிக்க முடியுங்கிறது அந்த காலத்திலேருந்தே நிரூபிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ என் வீடு அது எனக்கு போதும், நாங்க நல்லா இருந்தா மட்டும் போறோம் அப்படின்னு பெண் தன்னை சுருக்கிக் கொள்வது, எவ்வளவு வலிமையான பெண் தன்னை சுருக்கிக் கொள்வது சரிதானா? அது எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்குமா மாறி வரக்கூடிய சமூக சூழல்ல? பெண் என்பவள் என்னால் முடியாது என்று தன்னைத்தானே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வது சரியாக இருக்குமா? எதன் பின்னாலோ ஓடி தன் சுயத்தை பெண்கள் இழப்பது சரியாக இருக்குமா? தான் முன்னேறியாச்சு, தன் வாழ்க்கை செட்டில்டு என்கிற எண்ணத்தோடு பிறர் பற்றிய, சமூகம் பற்றிய அக்கறை இல்லாமல் அல்லது கவலை கொள்ளாமல் அதை பற்றி யோசிக்கவும் இல்லாமல் பெண்கள் இருப்பது சரிதானா? இவ்வளவுதானா பெண்கள்? கண்டிப்பாக இல்லை. பெண் என்பவள் பேராற்றல். பெண்களால் எதையும் சாதிக்க முடியும், தன்னையும் உயர்த்தி கொள்ள முடியும், இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொள்ள முடியும். நன்றி. அடுத்த காணொளியில ஆதி காலத்துல பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய ஆதரவும் ஊக்கமும் தரும். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.